அபரிமித வேலன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிரகாஷ் ஜே. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் கேள்வி. நீங்க 6666 மெத்தட் எழுதியிருப்பீங்க, முருகன் நன்றி ஜன்னல் பண்ணியிருப்பீங்க, அஃபர்மேஷன்ஸும் கேட்டிருப்பீங்க. சில பேருக்கு வாழ்க்கை மாறுது, சில பேருக்கு ஒன்றும் மாறல. அதே முறை, அதே ரைட் ஷூஸ், ஆனா ரிசல்ட் மட்டும் வேற. ஏன்? பிரச்சனை மெத்தட்ல இல்ல, மனம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது அதுல தான் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு ஹிடன் ரீசன் சொல்ல போறேன். இது புரிஞ்சிட்டா உங்களுக்கு எந்த ரைச்சுவல்ஸும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். நம்ம வாழ்க்கைய யார் நடத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க உள்மனம் சப்கான்சியஸ் தான் உங்க வாழ்க்கைய நடத்துது. நம்ம மேல் மனம் கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, முடிவு எடுக்கும், திட்டம் போடும், நாளையிலிருந்து நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லும். ஆனா உங்க உள்மனம் என்ன பண்ணும்? பழக்கங்களை கட்டுப்படுத்தும், செயல்களை ஆட்டோமேட்டிக்கா ஓட்டும். அதான் அதோடைய வேலையை. நீங்க நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன்னு சொல்லுவீங்க. அடுத்த நாள் காலையில அலாரம் அடிக்கிறத தள்ளி போடுறது யாரு? உள்மனம் தான். ஏன்னா அது அக்செப்ட் பண்ணல. நம்ம பிரெயின் ஒரு சிம்பிள் மிஷின் மாதிரி. நாம என்ன ரிப்பீட் பண்றோமோ அதை உண்மையா அக்செப்ட் பண்ணும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. அதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் கண்டிஷனிங். நான் பர்சனலி இதை உணர்ந்திருக்கேன். ஒரு காலத்துல நானும் தினமும் அஃபர்மேஷன்ஸ் எழுதுவேன். ஆனா எழுதும்போது ஒரு பக்கம் வார்த்தை எழுதுவேன், மனசுல வேற ஒரு பக்கம் இது நடக்குமா, என்னால முடியுமா, அந்த ஒரு டவுட்டோட எழுதினா எவ்வளவு எழுதினாலும் வேலை செய்யாது. ஏன்னா வார்த்தை ஒரு பக்கம் போகுது, மைண்டு வேற பக்கம் போகுது. அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தையும் மாத்தினேன். டவுட்டை விட்டுட்டு ஃபீல் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். அந்த ஒரு மாற்றம் என் லைஃப்பை மாற்றிடுச்சு. ரைச்சுவல்ஸ்னால் என்ன? ஒரே ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் செய்வது. ஆனால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது உள்மனதுக்கு ஒரு புதிய சிக்னலை கொடுக்கும். முதல்ல உங்கள் உள்மனம் என்ன சொல்லும்? இது புதுசாக இருக்குது, நம்பலாமா? அதனால தான் முதல்ல சில நாட்கள் மாற்றம் தெரியாது. சில சமயம் சோர்வு வரும், சில நேரம் சந்தேகம் வரும். ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்தா உள்மனம் மெதுவாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் அதை டீஃபால்ட்டாக மாற்றும். அதுதான் ரைச்சுவல்ஸோட பவர். இப்போ முக்கியமான விஷயம், சப்கான்ஷியஸ் கண்டிஷனிங் 3 நிலைகளில் நடக்கும். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த நாளில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதை விடவே மாட்டீங்க. முதல் வாரம் மனசு எதிர்த்து நிற்கும், இது வேலை செய்யுமா அப்படின்ட்டு. நான் தகுதியானவனா அப்படின்னு கேட்கும். இது நார்மல், இது ஃபெயிலியர் இல்லை, இது பிரெயினோடைய செக்யூரிட்டி செக். இந்த நிலையில விட்டுட்டா எந்த ரைச்சுவல்ஸும் வேலை செய்யாது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. தொடர்ந்து பண்ணுங்க. டவுட் வந்தாலும் ஸ்டாப் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதுவே 2வது வாரம் பார்த்தீங்கன்னா சந்தேகம் குறைய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன சிக்னல்ஸ் தெரியும், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரும், பீஸ் வரும் மனசுல. இது கோஇன்சிடென்ஸ் இல்லை, இது கண்டிஷனிங்கோட ப்ரூஃப். ஏதோ நடக்குது போல அப்படின்னு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் நமக்கு. இதுதான் மெயின் ஸ்டேஜ். புதிய நம்பிக்கை உள் மனதில் பதியும், செயல்கள் தானா மாறும், முயற்சி இல்லாமலேயே கன்சிஸ்டன்சி வரும். நீங்க பழைய ஆளா இருக்க மாட்டீங்க, புதிய அடையாளம் உருவாகும். 21 நாள் கன்சிஸ்டன்சி இந்த 3 நிலைகளையும் கடக்கும். முருகன் ரைச்சுவல்ஸ் ஏன் வேகமா வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் சொல்லுது என்ன தெரியுமா? எமோஷன் பிளஸ் ரிப்பீட்டேஷன், ஃபாஸ்ட் கண்டிஷனிங். நீங்க எமோஷனோட ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணும்போது சப்கான்ஷியஸ் அதை ஃபாஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணும். இங்கே தான் முருகன் வழிபாடோட பவர் இருக்குது. டிவோஷன் என்பது ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷன். முருகன்னு சொல்லும்போது ஹார்ட் ஓப்பன் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் குறையும், அப்புறம் சப்கான்ஷியஸ் ரிசீவ் மோடுக்கு போகும். அதனால தான் முருகன் ரைச்சுவல் ப்ளஸ் அஃபர்மேஷன் சேர்ந்து பண்ணும்போது வெறும் அஃபர்மேஷன் மட்டும் பண்ணுறதை விட 10 மடங்கு ஃபாஸ்ட்டாக கண்டிஷனிங் வேலை செய்யும். முருகனுடைய 6 படை வீடுகள் 6 லைஃப் பில்லர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம், செல்வம், பணவரவு, உறவுகள், தொழிலை நம்ம பிஸ்னஸும் சொல்லலாம், இல்லை வேலையிலும் சொல்லலாம். அதுக்கப்புறம் மனம், அதாவது உங்களுக்கு. நம்ம டெய்லி ரைச்சுவல்ஸ் இந்த 6 பில்லர்ஸையும் சைமல்டேனியஸாக கண்டிஷன் பண்ணும்போது முருகன் எனர்ஜி 6 திசைகளிலும் உங்களுக்கு வேலை செய்யும். இதுவே 6 படை லைஃப் டிசைன். ஆன்மீகமும் மனவியல், அதாவது சைக்காலஜியும் ரெண்டுமே ஒரே பாதையில் ஒன்றிணையும். சரி, இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறது? சிம்பிளாக 3 பார்ட் டெய்லி ரைச்சுவல்ஸ். காலை விழிப்புணர்வு நேரம், காலைல 5 நிமிஷம் எழுந்தவுடன் கண் மூடுங்க, முருகனை மனசில் நினைங்க, ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுங்க. நான் அபண்டன்ஸில் வாழ்பவன் நன்றி, நான் தெளிவான முடிவெடுப்பவன் நன்றி,
என் வாழ்க்கை நன்றாக மாறுகிறது நன்றி. ஃபீல் பண்ணி எழுதுங்க, வெறும் கையால் எழுதாதீங்க. அப்புறம் மதியம் ஒரு சின்ன நினைவூட்டல். ஒரே கேள்வி, இன்றைக்கு என்னோட நியூ ஐடென்டிட்டி எந்த விஷயம் ப்ரூவ் பண்ணுச்சு, அதை மனசில் நினச்சி நன்றி முருகான்னு சொல்லுங்க. அப்புறம் மாலை நேரம் ஒரு 5 நிமிஷம் போதும், 3 நன்றி ப்ரூஃப் அதை எழுதுங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு என் கொலீக்ஸ் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க, அதுக்கு நன்றி. இன்னைக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப் எனக்கு கிடைச்சது ஒருத்தவங்க மூலயமா, நன்றி. இன்னைக்கு என் மனசு காமா இருக்கிறது, நன்றி. ஒவ்வொரு ப்ரூஃபும் உங்கள் ஐடென்டிட்டியை ஸ்ட்ரென்த் பண்ணும். பலர் செய்யும் தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுதும்போது மனசு வேற இடத்துல இருக்கும், அதனாலே இது வேலை செய்யாது. 5 நாள் செய்தேன் மாறலை அப்படின்னு விட்டுருவாங்க. நிலை ஒன்றிலேயே விடாதீங்க. இன்றைக்கே சேஞ்ச் வந்துச்சா அப்படின்னு தினமும் எவ்ரிடே செக் பண்ணுறாங்க. இது ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற வேலையை ட்ரஸ்ட் பண்ணி செய்யுங்க. 21 நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னிலிருந்து 21 நாள் கமிட்மெண்ட். தினமும் காலையில் 3 ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட், மதியம் ஒரு கிராட்டிடியூட் மூமெண்ட், மாலை 3 கிராட்டிடியூட் ப்ரூஃப். முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணக்கூடாது. கமெண்ட்டில் 21 நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எழுதுங்க, நான் உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த 3 பார்ட் ரேஷியோவில் நீங்கள் தனியாக பண்ணலாம். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நிலை 1 மொதப்படியிலே விட்டுடுறாங்க, அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல், கைடன்ஸ் இல்லாமல். அதனால தான் நான் என்னுடைய 6 படி லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ் உருவாக்கியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 21 டேஸ் கண்டிஷனிங் சிஸ்டம், 3 நிலைகளும் கைடடாக முருகன் எனர்ஜியோட டெய்லி ரைச்சுவல்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்குன்னே பில்ட் பண்ணின ஆப். அதில் விஷன் போர்டு, ட்ராக்கிங் சிஸ்டம், கண்டென்ட். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய பர்சனல் ஃபாலோஅப் கால். நான் உங்கள் கூடவே இருப்பேன் 6 மாதத்துக்கு. கம்யூனிட்டி பேஜும் அதில் இருக்குது, அதில் நீங்கள் நேரடியாக டவுட்ஸ் கேட்கலாம், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். நார்மலாக இது 25,000 வர்த்து உள்ள கோர்ஸ். இப்போது லிமிடெட் ஸ்பாட்ஸ் தான் இருக்குது, ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆஃபரும் இதில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க 20 மினிட்ஸ் ஃப்ரீ முருகன் கிளாரிட்டி கால் புக் பண்ணுங்கள். நான் உங்கள் சுச்சுவேஷனை பார்த்து பர்சனலாக கைட் பண்ணுறேன். உங்களுக்காக காத்துட்ருக்கேன் நாங்கள். நன்றி. நீங்கள் செய்கிற மெத்தடில் இல்லை, கன்சிஸ்டன்சியில் தான் மேஜிக்கே இருக்குது. 21 நாள் ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுங்கள், முருகன் எனர்ஜி உங்கள் கூடவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நம்ம அபரிமித விலன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடுறப்ப நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வரும். இதை பார்த்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.